இது வானத்தின் வாசல். ஏசையா கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புது கிருபைகளை அனுதினம் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலை தோறும் உடைய புது கிருபைகளுக்காய் ஸ்தோத்திராண்டவரே 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 ஸ்தோத்திராண்டவரே. உடைய புது கிருபைகள் எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நெருக்கத்தின் பாதையில் எங்களோடு கூட வந்து என்னை நடத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி நடக்க எங்களை கிருபை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நிறைந்த உலகத்திலே பாடல் நிறைந்த உலகத்திலே எங்களோடு கூட வந்து எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை விட்டு விலகாதிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்களை பெயர்ந்தாலும் ஆண்டவரே எங்களை வைத்து நம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. எங்களை கைவிடாத நம்முடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினம் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை அனுதினம் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதானவே நீ வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதானவே நீ வேறு இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதானவே நீ வேறொன்றும் இல்லையே. நேர் வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர் வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்கச் செய்தீ, கண்மணி போல் காத்திட்டீ. காரியம் வாய்க்கச் செய்தீ, என்னை கண்மணி போல் காத்திட்டீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதானவே நீ. நன்றியா என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதானவே நீ வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாமல் கரம் நீட்டி தாங்கினீர்.
பாரமெல்லாம் நீக்கி என்னை பாடி மகிழ வைத்தீர். என் பாரமெல்லாம் நீக்கி என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக glory, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. பொது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். ஒவ்வொரு நாளும் காலையோடு கிருபை புதியது என்று பார்க்கிறோம். ஓ ஹalleluya. இந்த மாதத்துக்கு தேவை வேண்டிய எல்லா கிருபைகளும் ஒவ்வொரு கால வேளைகளுக்கு தருகிற தெய்வம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளுக்கு தேவையான புது கிருபைகளை தருகிறவர். ஓ ஷாகராதனா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 10 மாதங்கள் கிருபையாய் வழிநடத்தின தெய்வம். ஓ நம் ஆயுசு நாட்கள் மீதி இருக்கிற நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நாளும் புது கிருபையை தந்து ஓ நம்மை நடத்துகிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக உம்மை அறிந்தால்தான் நித்திய ஜீவன், உம்மை ஏற்றுக்கொண்டதான் நித்திய ஜீவன். ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டதான் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த பிள்ளைகள் ஆகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தந்து நடத்துகிற நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளுக்கு தேவையான கிருபையை இந்த கால வேளைகளுக்கு அருளிவிட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஹalleluya 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 ஹalleluya. புது கிருபைகளை புதிய கிருபைகளை ஆண்டவரே இந்த நாளுக்கு தேவையான கிருபைகள், இந்த மாதத்துக்கு தேவையான கிருபைகளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் தருகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே புது கிருபைகளை தந்தைகளை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்கு தேவையான ஒவ்வொரு நாளும் தேவையான புது கிருபைகளை தந்தை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு இந்த பிரசன்னம் இடைப்படட்டும். நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தை நன்றியால் என் உள்ளம் நிறைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும். ஹalleluya. நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தை நன்றி சொல்லி நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவை நன்றி சொல்லி பாடுவேன்.
இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியா என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை சொல்லுங்கள. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நல்லவரே வல்லவரே நன்மைகளின் பாதை செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் பாதை செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியா என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா போற்றிடுவே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலோ. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலோ. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் எனக்கு பயம் இல்லை. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் எனக்கு பயம் இல்லை. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் பாரு. நல்லவரே எனக்காய் யுத்தம் செய்ய சேனையின் கர்த்தர் முன் செல்கிறார். நல்லவரே வல்லவரே நன்மைகளின் பாரு. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் பாரு செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியா என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை நன்றுள்ளத்தோடு சொல்லுவா. நன்றியா என்னுள்ளம் நடத்தினீர் அற்புதமா நடத்தினீர் சொல்லுங்க. நன்றியா ஒவ்வொரு நாளும் கிருபையானவை நடத்தினாரே. நன்றியா என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும். கர்மாலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என்பான். ஆமே கர்மாலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என்று சொல்லுமா. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும். துன்பங்கள்
பாலை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன். நான் இயேசுவின் நாமத்தையே நன்றியா என்னுள்ளும் நிறைந்து நான் இயேசுவை நன்றியா என்னுள்ளும் நிறைந்து நான் இயேசுவை. நல்ல கரலை தட்டி ஹல்லேலூயா. துன்பங்கள் போன்று ஆண்டவரே சூழ்நிலைகள் வாழ்வில் நேரிட்ட பொழுதும் ஓ கண்மலையின் தேவன் என்னோடு கூட வந்து என் கவலையை நீக்க நடத்தினீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. எரியோ போன்ற எதிர்ப்புகள் ஆண்டவரை எதிராய் எழுப்பின பொழுதும் சேனையில் கர்த்தர் நீங்கள் சும்மா இருங்கள், உனக்காய் நான் யுத்தம் செய்வேன் சொல்லி எங்களுக்காய் யுத்தம் செய்து எல்லாம் ஆண்டவரை எதிரான எல்லா காரியங்களும் வெற்றி கொடுத்தவரே, எங்களுக்காய் யுத்தம் செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. நல்லவரே ஆமென் நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன். நான் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன். நான் இயேசுவின் நாமத்தையே நன்றியா என்னுள்ளும் நிறைந்து நான் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என்னுள்ளும் நிறைந்து நான் இயேசுவை போற்றிடுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் இடத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. அந்த புது கிருபையினாலே தேவன் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே கடந்த 10 மாதங்கள் உடைய கிருபையாய் நடத்தினீர். ஓ வாய்விடத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு வீடுகளை கூட உங்களால் நன்றி சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆலயத்தில் நன்றி சொல்லுங்க. வாயிலிருந்து 10 மாதங்கள் நடத்தினீங்களாப்பா. எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு பாடுகள், எத்தனை எதிரான சூழ்நிலைகள் ஆண்டவரே, எத்தனை காரியங்களை பயமுறுத்தினது, எத்தனை காரியங்களை கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். அப்பா நீங்க கூட வந்தீங்களே. ஓ கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கன்னு சொல்லி உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன்னு சொல்லி எங்களுக்காக நீ யுத்தம் பண்ணினீரே. எங்களுக்காய் நீர் வழக்காடினீரே. எங்கள் சார்பாய் நீர் நின்றீரப்பா. நன்றி ஆண்டவரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை சொல்லுங்க. நல்ல எபினேசரா
ஆண்டவரே சொல்லுங்களேன். நன்றி ஆண்டவரே. நல்ல எபினேசரா glory நன்றி சொல்லுவார். விடவசம் சொல்லுங்க. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் முக்கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் முக்கரங்கள் நான் கண்டேன். சொல்லுங்க. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் முக்கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் முக்கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல ஆண்டவரே. நல்ல எபினே 10 மாதங்கள் நடத்தினீர். ஒவ்வொரு நாள் நடத்தினீர். Thank you Lord. நன்றி ஐயா. நல்ல எபினேசரா விசுவாச குடும்பம் நடத்தினீரப்பா. glory சொல்லுங்க. நல்ல எபினேசரா நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாத
நினைச்சு பாருங்க, இந்த 10 மாதம் பல விபத்தான சூழ்நிலைகள் நினைத்து பாருங்க, இந்த வியாதியை படுக்கை நேரம் நினைத்து பாருங்க. அவர் கூட வந்தாரே, அவர் நம் முன் சென்றாரே, நம் கூடயே இருந்தாரே, நம்மை நடத்தினாரே. ஆராவை போல கசப்பான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை மதுரமாய் மாற்றமோடு கூட வந்தாரு. எங்க கூட இருந்தீங்களப்பா, எங்க கூட இருந்தீங்களே, எங்க கூட வந்தீங்களே. அது இனிய கூடயே வருகிறவரே, சதா காலம் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லி கூடயே இருக்கிறவரே, நெருக்கத்தின் எல்லையை அறிந்தவர், நெருக்கத்தின் பாடுகளை அறிந்தவர். கூட நடத்துறீங்கப்பா, கூட தப்பு வச்சீங்க ஆண்டவரே, இந்த வியாதியின் மத்தியில் தப்பு வச்சீங்கப்பா ஆண்டவரே, இந்த ஆபத்தில் என்ன தப்பு வச்சீங்க ஆண்டவரே, இந்த நெருக்கத்தில் எங்களை தப்பு வைத்தீர், கூட வருகிறீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். உமையே உயர்த்துவோம், உமக்கே மகிமை செலுத்துவோம். உடைய கிருபையில தான் எங்களை தாங்கினது, உடைய கிருபை தான் எங்களை நடத்தினது. உமக்கு நன்றி செலுத்துவோம். ஆவியானந்த காலங்களில் ஒரு புது வார்த்தையினாலே, ஒரு புது கிருபையின் வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தும். சோதனை தான் தேர்ப்பணிக்கும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அந்த கால வேளையிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 37 சங்கீதம் 6 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு
நம்முடைய நீதியிலே நாம் நிற்கவில்லை, நாம் ஆண்டவருடைய நீதியினால் நிற்கிறோம். சொல்ல முடியுமா? ஆமென் சொல்ல முடியுமா? இன்னும் உங்க நீதியிலே நின்றுக்கிறீங்களா? ஆனா இங்கு சொல்லப்படுகிறது நம்ம நீதின்னு சொல்லப்படுகிறது. அப்படிதான் சொல்றாரு, உன் நீதியை சொல்றாரு. அப்ப நம்முடைய நீதியினால் அல்ல, அங்கு அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்முடைய நீதி அல்ல, அவருடைய நீதி. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இந்த வாசிங்க. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. அப்ப உன்னீதியை வெளிச்சத்தை போலவும், உன்னீதி அவர் சொல்றாரு, சரியா சொல்லும்போது சொல்றாரு உன்னீதி. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சில உண்மையான காரியங்கள் நிறைய பேர் இருக்கும் இல்ல, சில காரியம் உண்மையாவே சில என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய நீதிகளை சிலர் அவங்க வச்சிருப்பாங்க. நான் இவ்வளவு உண்மையா இருக்கிறேனே, இவ்வளவு நான் நீதியை நடக்கிறேனே அப்படின்னு நாமும் சில காரியங்களை சொல்லலாம். ஆனா நம்முடைய நீதியை காட்டிலும் அவருடைய நீதிதான் பெருசு. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நாம நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா அவருடைய நீதியினாலே நாம் பிழைக்கிறோம். அதான் வேதம் நமக்கு சொல்லுது. ஏன்னா நம்முடைய நீதியில் அல்ல, அவருடைய நீதி. அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய நீதியினால் பிழைக்கிற நமக்கு என்ன நடக்கும், அதுதான் பின்னாடி பகுதி. என்ன சொல்றது? உன் நீதி வெளிச்சத்தை போடும். அப்ப என் நீதி இல்ல ஆண்டவரே, ஆனா உங்க நீதியினாலே நான் வெளிச்சமாய் நடப்பேன். அல்லேலூயா. நம்ம நீதி இல்லைங்க, புரிஞ்சுக்கங்க. நம்ம நீதி இல்ல, அவருடைய நீதி தான் நம்ம வாழ்றோம். அவருடைய நீதியில வாழ்றதுனால நமக்கு என்ன நடக்கும்? அதான் வேதம் சொல்லுகிறது, உன் நீதின்ற இடத்துல அவர் நீதி போட்டுக்காங்க. உம்முடைய நீதினாலே என்னங்க, உம்முடைய நீதினாலே வெளிச்சத்தை போடவும். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெளிச்சத்தை போல இருக்கும். ஆமா. ரெண்டாவது, உம்முடைய நியாயத்தை. ஆமா, நம்முடைய நியாயம் இல்ல, நம்முடைய நியாயம் ஒண்ணுக்கு செல்லாகாது. அது சொல்லுங்க, அது மாத்தி சொல்லுங்க. உங்க நீதியை வாசிங்க. உங்களுடைய நீதி, உங்களுடைய நியாயத்தை. ஆமென். அல்லேலூயா. அவருடைய நியாயம் பட்ட புகழ வரும். அவருடைய நியாயம் என்ன? இலவசமாய் நம்ம தருகிற வெற்றி, இலவசமாய் தருகிற உயர்வான வாழ்க்கை, இலவசமாய் தருகிற சுகம், இலவசமாய் தருகிற பலன், இதெல்லாம் அவருடைய நீதினாலே கிடைக்கிறது, நம்முடைய நீதினால் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிழ்பெறுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், புதிய ஏற்பாடுல வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். ஒன்று யோவான் 1:9. யோவான் 1:9. யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உன்னையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இங்க யாரு உண்மையும் நீதியுமா இருக்கிறது? ஆண்டவர் தான் இங்க உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆனா நம்முடைய நீதி ஒன்றுமல்ல, நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் போதும். நாம் பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நீதியையும் நீக்கி.
அல்லேலூயா. எல்லா அநீதியையும் நீக்கி நம்முடைய எல்லா அநீதியையும் நீக்குகிறார். அப்ப நமக்கு நீதி, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம நீதியா இருக்குன்னு சொல்ல முடியாது, நாம உண்மையா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் இலவசமாய் தருகிறார். இந்த கால வேளையில அவர் நம்மிடத்தில் விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம இருக்கிற சில தவறான காரியங்களை விட்டுட்டு, நம்ம கிட்ட இருக்கிற தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகள், தவறான வாழ்க்கையை விட்டுட்டு என்ன பண்ணணும்? நம்முடைய அநீதியை நீக்கி, வாசிங்க, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நீதியையும் அநீதியையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணுங்க? ஆண்டவர்கிட்ட வரணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவ்வளவுதான். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான். ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே நம்ம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்கேயோ நம்ம சொல்றோம் இல்ல, யார்கிட்டயோ சொல்றோம், திடீர்னு என்ன பேச, சாரி பிரதர் அப்படின்றோம், மன்னிச்சுக்காங்க பிரதர் அப்படின்றோம், இல்ல மன்னிச்சேங்க சிஸ்டர் அப்படின்றோம். பாருங்க, நாம் ஆண்டவர் சமூகத்திலே வந்து நிற்கும் பொழுதெல்லாம் நமக்கு நாம் ஆண்டோடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். ஆனாலும் சில எண்ணங்கள், சில நம்முடைய இருதயங்களில் பல விதமான காரியங்கள் ஓடிட்டே தான் இருக்கும். அதான் நம்முடைய இருதயம் கிறுக்கும் கேடுவானம் உள்ளது. அதை நாம் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த கால வேளையில இந்த மாதத்திலே நாம் பிரயாணம் பண்ண போகிறோம். அப்ப இந்த மாதத்தில் நமக்கு தேவையானது என்னன்னா, ஆண்டவர் சமூகத்துல அவர் நீதியினாலே நம்ம வாழ போகிறோம். அப்ப அவரோட நீதியை, நம்ம நீதியை, நம்முடைய எல்லாமே நம்முடைய எல்லாம் அநீதி தான், நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் அநீதி தான். ஆனா அவருடைய நீதினாலே நம்ம வாழ்வதற்கு நாம் இன்னைக்கு உடனே அவங்க ஆண்டவரே என்னுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறேன் மன்னின்னு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணா போதும். ஆண்டவர் நம்முடைய அநீதியை நீற்றி அவர் நீதியை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்ப இப்பதான் வரணும், இப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நாம் பாவங்கள் அவரிடத்தால கழுவப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கிற, தாவீது சொல்லப்படுகிற இந்த 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போடவும். இப்ப நாம் எப்படி நாம் நீதியாய் மாறுகிறோம்னா, அவருடைய நீதினாலே நாம் பாவம் மன்னிக்கப்பட்டு நீதியாய் மாறிவிட்டோம். இப்ப சொல்லணும், இப்ப என் நீதி இல்ல உங்க நீதி அப்படின்றதுனால இங்க சொல்லுங்க, உன் நீதியை வெளிச்சத்தை போடவும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அநீதியை மாற்றி அவர் நீதியை நமக்கு கொடுத்து இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தின் பாதையிலே தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வெளிச்சம் வந்தா இடர்கள் இல்லைங்க. இப்ப இருட்டா தானே இடர்கள். இருட்டா எங்க போறோம்னு தெரியாது, எங்க குடி இருக்கு, எங்க கல் இருக்கணும்னு தெரியாது. ஆனா அவருடைய நீதியினாலே நம்ம வாழும் பொழுது ஒரு இடர்கள் இல்லை. நம்முடைய வாழ்க்கையா இருக்கலாம், நம் பிள்ளைகள் வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய ஊழியத்தின் பாதையா இருக்கலாம், இடர்கள் இல்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இடர்கள் வராது. ஏன்னா வெளிச்சத்தில் இருக்கிற, எந்த வெளிச்சத்துல? அவர் நீதினாலே, அவர் நம்மை நீதியா ஆக்கினதுனாலே, அவர் நீதினாலே என்ன சொல்றாரு? வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை அவருடைய நியாயத்தினாலே பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அப்ப அவருடைய நியாயத்தினாலே, அவர் நம்ம இலவசமாய் மீட்ட நியாயத்தினாலே. இன்னைக்கு வந்து கேட்பான், யாரு? பிசாசு கேட்பான், அவரை எப்படி ஆஸ்வதிக்கிறீங்க, அவங்களை எப்படி ஆஸ்வதிக்கிறீங்க? ஆண்டோடு பிசாசு போராடுவான், அவன் வழக்காடுவான். ஏன்னா அவர் சொல்லுவாரு, என்னுடைய நீதினாலே அவர்களை பிழைக்கப்படுகிறேன், என் நீதினாலே அவங்களை ஆசீர்வதிப்பேன், என் நீதினாலே அவளை சுகமாக்குவேன். ஏன்னா நான் சிறுவிலே காயப்பட்டதினாலே அவளை சுகமாக்குவேன். அவர் நீதினாலே நான் அவன் பாவங்களை மன்னிப்பதற்கு நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் அங்க அவங்க பிசாசு வழக்காடும் பொழுது சொல்லுவார். அல்லேலூயா. ஏன்னா சொல்றாரு, வெளிச்சத்தை போலவும் என்ன வெளிச்சத்தை, நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆமாங்க, நம்முடைய ஆண்டவரோடு கூட நடக்கிற பாதையில அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை நம்பி இருக்கிறோம். ஆனா இந்த சூழலில் நாம் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், என் நீதி இல்லை ஆண்டவரே, உங்க நீதி. என்னுடைய நீதி அதுக்கும் கந்தையமா தான் இருக்கு. ஆனா உங்க நீதினாலே என்னை வாழ வைக்கிறீர், வெளிச்சத்தின் பாதையில வாழ வைக்கிறீர். அல்லேலூயா. அதான் சொல்றாருல்ல, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையில் உள்ள பட்டணம்
மறைந்திருக்க மாட்டாது. இன்னைக்கு நாம மலைகள் உள்ள பட்டணம் போல இருக்கிறோம். மலைகள் உள்ள பட்டணமாக தேவன் நம்ம வைத்திருக்கிறார். ஒரு விளக்கை கொளுத்தி மரக்கால் கீழே வைக்க மாட்டாங்க. அதை எங்க வைப்பாங்க? மேல வைப்பாங்க. அடியில் வைக்க மாட்டாங்க, கட்டிலடியில் வைக்க மாட்டாங்க, பெஞ்ச் அடியில் வைக்க மாட்டாங்க. எல்லாரும் வெளிச்சம் தருடைய மேல வைப்பாங்க. ஆமாங்க, இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருடைய நீதியினாலே நம்மை வெளிச்சத்தின் பால் நடத்தும்படியா உயர்வான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கீழானவர்கள் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க நினைக்கிறீங்களா, நான் எனக்கு ஒண்ணுமே தெரியலைங்க, நம்ம படிக்காதவங்க, நான் ஒன்றும் அவ்வளோ டேலண்ட் இல்லைங்க, நான் ரொம்ப கேளுங்க அப்படி நீ நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல, கர்த்தரை தேடுகிற தேவ ஜனமே, கர்த்தரை இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவனை ஆராதிக்க தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுவார், உங்களை மேலான இடத்தில் வைத்திருக்கிறார். ஒரு வெளிச்சம் மேல இருந்தாதான் மற்றவங்களுக்கு வெளிச்சமா கிடைக்கும். அதே போல உங்களையும் மேல வச்சிருக்கிறார், உயர்வான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். கீழே வைக்கிற ஆண்டவர், மேல வச்சுதான் உங்களை அநேகருக்கு வெளிச்சம் தரும்படியாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வெளிச்சம் எதனால கிடைக்குது? அவரை ஏற்றுக்கொண்டதினாலே, அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினால, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு அவருக்காக வாழுகிறபடினாலே, நம்முடைய அநீதியை மறைத்து அவருடைய நீதி நிமித்தம் தேவன் நம்மை வெளிச்சத்தின் பாதையில் நடத்துகிறார், உயர்வான ஸ்தானத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. அதான் பக்தன் பாடுகிறார், நான் வானாக்காமல் அல்ல தலையாக்கி வைக்கிறார், கீழாக்கம் அல்ல மேலாக்கி வைக்கிறார். ஏன் மேல வைக்கிறார் அப்படின்னா, நீ வெளிச்சமா இருக்கிறாய். உன்னை வெளிச்சத்தை கொண்டு கீழே வைக்க மாட்டேன். நீ ஒரு விளக்கா இருக்கிற, நீ எரிகிற விளக்கா இருக்கிற பாருங்க. அதனாலதான் மங்கி எரியும் சில திரிகள் எல்லாம் அதை கூட அணைக்க மாட்டார் ஆண்டவர். மங்கி எரியும் திரியை அணையா அவர் அணைக்க மாட்டார். ஆனா நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விளக்காய் இருக்கிறீர்கள், வெளிச்சமா இருக்கிறீங்க. எதனால? அவருடைய நீதியினால. நம்முடைய நீதியினால் வெளிச்சமா, அவருடைய நீதியினால் வெளிச்சமா இருக்கிறோம். உங்களை அணைந்து போக விட மாட்டார். மீண்டும் உங்களை தட்டி எழுப்பி, நெறிந்த நாளில் முடியாதவர், மங்கியரை திரி அணையாதவர், மீண்டும் உங்களை சுத்தப்படுத்தி, மீண்டும் எண்ணெய் ஊற்றி, ஆவின் அபிஷேகத்தை ஊற்றி எரிய வைத்து கர்த்தர் கண்டு வெளிச்சம் கொடுக்க முடியாது. கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக, ஒரு வெளிச்சமாய் பயன்படுத்துவாராக. நீங்க போய் ஜெபிக்கிற இடத்துல அற்புதம் நடக்கட்டும். நீங்க போய் நிற்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். ஒரு இருளான் இருக்கலாம், அந்த குடும்பத்தோட இருள் இருக்கலாம், அந்த சகோதரனோ சகோதரி அவங்க கூட பேசுறீங்க ஒரு இருள் இருக்கலாம். நீங்க நிற்கும் பொழுது ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். அல்லேலூயா. வெளிச்சம் வேணுமா வேணுமா வேண்டாவா? வெளிச்சம் வேணும். நான் வெளிச்சமா இருந்தாதான் நம்ம கூட வரவங்க வெளிச்சத்துக்கு போகணும். நாம இருட்டாதவங்க நம்ம கூடுறதுங்களே இருட்டாயிருவோம். அப்ப நீ புரிஞ்சணும், நான் வெளிச்சமா இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன். நீங்க ஒரு வீட்டுல ஒரு ஆளா வந்திருக்கிறீங்க, அப்ப என்ன, என் வீட்டுக்கு நான் வெளிச்சம், என் வீட்டுக்கு நான் வெளிச்சம், என் வீட்டுக்கு நான் விளக்கா இருக்கிறேன். நான் போய் இந்த என் வீட்டுல இருக்கும் பொழுதோ, நான் எந்த இடத்துக்கு ஊழியம் செய்ய போகும்போதோ, கர்த்தர் என்னுடைய என் கூட இருக்கிற அவருடைய வெளிச்சம், அவருடைய நீதியின் வெளிச்சத்தை நான் நிற்கும் பொழுது அங்கு இருள் விலகும். அல்லேலூயா. அப்ப இந்த மாதம் நீங்க ஊழியம் செய்ய தைரியமா போங்க, தைரியமா மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போங்க, தைரியமா மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பயந்து கூட கர்த்தர் உங்களை வெளிச்சமா வைத்திருக்கு, பட்ட பகலை போல உங்களை வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமா, கர்த்தர் உங்களை நீதிமானாய் வைத்திருக்கிறார். ஆமா, அதனால நீங்க தைரியமாய் போய் இந்த மாதத்துல இந்த 30 நாள் இருக்கு, ஆண்டவருக்காக நீங்க ஊழியம் செய்யணும், ஆத்தும ஆதாயம் ஊழியம் செய்யணும். எந்த இடத்துல போனாலும் சரி, கர்த்தர் வெளிச்சமா உங்களை பயன்படுத்தி நீங்கள் காண்பீர்கள். இருள் விலகிறதை காண்பீர்கள், பிசாசு ஓடுவதை காண்பீர்கள், வியாதி சுகமானதை காண்பீர்கள். அதற்கு முதலாவது நீங்க விசுவாசமா நிக்கணும். என்ன விசுவாசமா நிக்கணும்? என் நீதி எல்லாம் ஆண்டவரே, என் நீதி அழுக்கும் கந்தையமானது, என்னுடைய அநீதியை மாற்றி உங்க நீதியை கொண்டு என்னை நடத்துகிறேன். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அவருடைய நீதியிலே நாம் நிலைநிற்போம். நிச்சயமாகவே தேவன் இந்த மாதம் நம்முடைய பாதைகளை எல்லாம் வெளிச்சத்தின் பாதையை நடத்துவார். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, thank you Lord, thank you Lord, thank you Lord. Oh, நீதிமானுடைய பாதைகள் நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் உன்னுடைய பாதைகள். Hallelujah. அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ எங்களை இலவசமாய் நீதிமானாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. ஐயா எங்கள் மீறுதல்களை மன்னித்து, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து, எங்கள் அநீதியை மாற்றி ஆண்டவரே உம்முடைய நீதியினாலே வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமாப்பா, நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நீதியினால் அல்ல, எங்கள் நீதியினால் அல்ல, எங்கள் நீதி எல்லாம் அநீதியான நீதியப்பா. நாங்கள் அநீதியானவர்கள், ஆனா உங்க நீதியினாலே எங்களை நீதிமான்களாய் மாற்றி, ஓ உங்க நீதியினாலே நீதிமான்களாய் மாற்றி, ஓ எங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவரே. இந்த மாதம் நான் எந்த இடத்துல நின்றாலும் ஆண்டவரே, இருளுள்ள இடத்துல நின்றாலும் ஆண்டவரே, இருளான பாதைகள் ஒரு குடும்பங்கள்ல நிற்கலாம், தனிப்பட்ட மனிதர்களோடு பேசலாம். அவருடைய வாழ்க்கையில இருள்கள் நாங்க நிற்கிற நிமித்தம், நாங்க அவரோடு பேசுகிறது நிமித்தம் ஆண்டவரே வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் ஊழியங்கள் சிறப்பாக நாங்கள் செய்யட்டும். இந்த மாத ஊழியத்தை இன்னும் வெற்றியாய் நாங்கள் செய்யட்டும் ஆண்டவரே. ஓ விசுவாசமாய் செய்வதற்கு ஆண்டவரே ஐயா உம்முடைய நீதி எங்களோடு கூட இருக்கிறது. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே தைரியமா நிற்க ஓ தேவன் ஆண்டவரே கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ நாங்கள் தைரியமா கிருபாஸ்தன் கண்டைக்கு வருவதற்கு ஆண்டவரே உம்முடைய நீதியை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயணத்தில் தீயாவே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயணத்தில் தீயாவே. தேவானே நீர் தேவன், அதிகாரமே தேடி வந்தே. தேவானே நீர் தேவன், அதிகாரமே தேடி வந்தே. நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். ஹல்லேலூயா ஹோசன்னா, 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 ஹல்லேலூயா ஹோசன்னா. உங்க நீதியினாலே, உங்க நீதியினாலே ஹல்லேலூயா. ஆண்டவரே வெளிச்சத்தை போலவும் உங்க நியாயத்தினாலே பட்டணங்களை போலவும் ஆண்டவரே எங்களை வாழப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய நீதி எங்கள் வாழ்க்கையில வெளிச்சமா இருப்பதற்காக நன்றி அப்பா. உங்க நீதியினாலே நான் போகிற பாதைகள் வெளிச்சமா இருப்பதற்காக நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தருகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உமக்கென்று பிரயோஜனமாக எங்களை தருகிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரயோஜனமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காகவே வாழாம, எங்களுக்காகவே வாழாம நாங்கள் வெளிச்சமா இருக்கிறோம். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு ஊழியம் செய்ய தருகிறோம் ஆண்டவரே. ஒருவனுக்கு ஊழியம் செய்வானா பிதாவானவர் கனம் பண்ணுவான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயா நீர் எங்களை கனப்படுத்தி வருகிறேன். உமக்கு தொடர்ந்து ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழிய பாதையை பயன்படுத்துங்க. நான் வெளிச்சமா இருக்கிற எண்ணத்தோடு இன்னும் அன்றே போய் ஊழியம் செய்ய தேவ கிருபை உண்டாகட்டும். இந்த கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும்
பரிசுத்த ஐக்கியம் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.